தெரிவிச்சார். மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். திமுக ஆதரவு தெரிவிச்சாருன்னு யார் சொன்னாங்க? ஆதவர்ஜுனா சொன்னாரு. தலைவர் சொன்னாரா? ஆதரவு யாருங்க? ஏங்க அவர் பொதுவா சொல்லிருப்பாருங்க. அந்த கருத்து உண்மையான கருத்து கிடையாது. பொதுக்குழுல சொன்னாருங்க. அவர் ஏதாவது தவறுதலா சொல்லிருப்பாருங்க. தவறுதலா சொல்லிட்டாரா? அதாவது நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப தலைவர் வந்து திமுக ஓட்டு போட்டாரா யாருக்கு போட்டாருன்னு அவர் சொன்னாதான் உண்மை. அறிவிக்கட்டும். சரிங்களா? ஆதரவு பேசுனது தவறுனா தாவேக தலைமை அறிவிக்கட்டும். அவர் அறிவிப்பாரு. இல்ல இல்ல தாவேக தலைமை. அதே தாவேக சார் தான் நானும் பேசுறேன். அவர் திமுக ஓட்டு போடலங்க. இவரோட அவர் பொறுப்பு இல்ல. இவங்க வந்து திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க. இல்லங்க தப்புங்க. அந்த கருத்து அப்படி சொல்ல கூடாதுங்க. தப்புங்க அது. திமுக ஆதரவு தெரிவிச்சேன் என்று பேசுவது தவறுன்ற நான் கருத்தை பதிவு பண்ணுங்க. என் கருத்தை அது பொய்யா நீங்க பதிவு பண்ணுமா தடுக்கணும். நம்ம திமுக ஆதரவு கொடுக்கல, தலைவர் கொடுக்கல. ஆதரவு சொல்லிட்டாருங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை. என்ன நன்றி இருக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 2021 சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கரை மாட்டிக்கிட்டு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி திமுகவை நோக்கி கேட்டுக்கிட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற?